இப்போ வந்து கால் விரல், உள்ளங்கால், ஸோ அந்த ஃபூட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபூட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, ஃபூட். தமிழ்ல என்னன்னு தமிழ்ல என்னன்னு தெரியல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபூட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஒரு எலும்பு தெரியும். ஃபீல் பண்ணி தொட்டு பாருங்க. ஓகே, கால் கால் விரல் பேச ஆரம்பிட்டேன். கால் விரல், இது வந்து சுண்டு விரல், இது வந்து பெரு விரல், மற்ற விரல்லாம் அப்படி தெரியும். அவ்வளோதான். ஓகே. முன்னாடில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இது மேல இருக்கும், அது கீழே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ம், இது இப்படித்தான் இருக்கும் முன்னாடில இருந்து பார்க்கும்போது. கால். ஸோ இந்த சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ம், இது வந்து கட்டை விரல். ஓகே. இதான் இதாக இருக்கும். கட்டை விரல் தான். அவ்வளோதான். இப்போ ம், மேல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கால், கால் கட்டை விரல் இப்படி. ஓகே, இந்த பக்கம் வரையறேன். கால். இப்போ கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படிதான் தெரியும் கால். இப்படி இருக்குமா? அப்படியே. ஓகே. நானே வரையும்போது என் காலை பார்த்து பார்த்து தான் வரைகிறேன். ஓகே. சரி, அதனால ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேணாம். லைட்டாக தெரிஞ்சா போதும், தேவைப்பட்டா பார்த்து வரைஞ்சிக்கலாம். ஓகே. அதனால எல்லாத்தையும் நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரெஃபரன்ஸ் உலகத்தில் ஆயிரக்கணக்கான மிருகங்கள், பறவைகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வரைய முடியுமா? ஒன்று ரெண்டு கற்றுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டதுன்னா அதை பார்த்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஓகே. அதனால ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஓகே. மேல இருந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல இப்படி. ஓகே. கால் இப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ பாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாதம் வந்து எப்படி இருக்குன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கால் போடுவாங்க. அந்த பாதத்தை வரைவாங்க. அந்த வெள்ளையா. ஸோ அது மாதிரி அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கும். சைடில் இதுதான் தெரியும். அப்புறம் விரல். கால் பாதம் வந்து இப்படிதான் இருக்கும். சில பேருக்கு இந்த விரல் நீட்டா இருக்கும், சில பேருக்கு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நீட்டா இருக்காது. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இல்லையா?
அதனால பேசிக்கா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஒரு ஒவ்வொருத்தருக்கு நமக்கு இஷ்டம் எப்படி வேணா வரைஞ்சிங்க. ஸோ பாதம் வந்து இப்படிதான் இருக்கும். கால் முன்னாடியில இருந்து பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி சொல்றேன். இப்படி இருக்கும் கட்டை விரல். ஓகே. கீழே இந்த சைடு கட்டை விரல் பக்கம் இருக்க எலும்பு மேலே இருக்கும், இந்த சைடு கீழே இருக்கும். ஓகே. பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முன்பக்கம் உடம்போட முன்பக்கம் டார்சோ, டோர்சோன்னு சொல்லுவோம், டோர்சோ டார்சோ, அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.